சிவாய நம. வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். அம்மன் அருள் டிவி சேனலை பார்த்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 ஆங்கில புத்தாண்டு மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் பலன்கள் பலவீனங்கள் உங்களுக்கு நடந்தது, நடந்துகிட்டு இருக்கிறது, நடக்க போறத நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். ரிஷபராசி. ரிஷபராசிலையும் 3 நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கு. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். அப்ப சூரியன், சந்திரன், செவ்வாய் பலம் வாய்ந்த ராசி யாருன்னு கேட்டா நீங்க தாங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்து வேலை பார்க்கக்கூடிய தருணம் உடையவங்களும் நீங்க தான். ஏசி காத்து கீழ இருந்து ஒரு காலை வாகனத்தோடைய அனுகிரகம் உடைய ஒரு ஜாதகம். பண்புள்ளவங்க நீங்க, படிச்ச ஜாதகமும் கூட. ஆனா 2026க்கு முன்ன வரைக்கும் படிச்ச டீனேஜ் பெண்கள் பெரிய படிப்பு படிக்கணும், ஒரு டாக்டர் படிப்போ இல்ல ஏதோ ஒரு நல்ல ஒரு படிப்பு படிக்கணுங்கிறவங்களுக்கு படிக்க முடியாத சூழ்நிலை உங்களுக்கு ஆகும். இந்த ஜாதகத்துக்கும் திருமணத்துல ஒரு தடை இருக்கு. ஏன்னா 18 அந்த டீனேஜ்னு வரும்போது ராகு தசை ஒரு குறிப்பிட்ட காலத்துல உங்களுக்கு வரதான் செய்யும். ஒரு 15 வயசுக்கு மேல, 15ல இருந்து ஒரு 30 வயசு வரைக்கும். அந்த டைம்ல நீங்க காதல்ங்கிற ஒரு அமைப்பை பண்ணீங்கன்னாலோ இல்ல திருமணமே நீங்க ஒரு டீனேஜ் ஒரு 23 வயசுக்குள்ள பண்ணீங்கனாலோ உங்களுக்கு 2 தாரத்து தோஷம் அமைய வாய்ப்பு நிறைய இருக்கு. ரிஷபராசியில உள்ள பெண்களோ ஆண்களுடைய தகப்பன் தாய்மார்கள் உங்க குழந்தை ஜாதகத்தை ஒரு ஜோதிடத்தை கொடுத்து இவளுடைய இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படி நீங்க தயவு செய்து கணிங்க. கணிக்காம இருந்து நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா நாளடைவில் டைவர்ஸ் ஆகக்கூடிய ஒரு தருணமும் வரும். ஏன்னா உங்க ஜாதகத்துல ஒரு தோஷம் இருக்கு. ரிஷபராசியில உள்ள தாய்மார்கள் தகப்பமார்கள் உங்க குழந்தைக்கு உங்க அப்பா, அதாவது ரிஷபராசிக்காரருடைய அப்பா வழிய அப்பாவுடைய பேர்ல ஒரு நாக கல்லு வாங்கி எங்கேயாவது பிரதிஷ்டை பண்ணுங்க. அவங்க உங்க ஊர்ல பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா இவங்களுக்கு இல்லற வாழ்க்கையை பத்தி கவலை கிடையாது. ஃபாரின் போவாங்க, பெரிய படிப்பாங்க, சந்தோஷமா குழந்தை குட்டிகளோட வாழக்கூடிய தருணம்லாம் உண்டு. ஆனா 2026க்கு மேல உங்க ஜாதகம் டாப் ஜாதகமா போகுது. ஏன்னா பிப்ரவரி மாசம் மார்ச் மாசம் சனி பகவானுடைய பெயர்ச்சியும் உங்க ஜாதகத்துல இருக்கு. பாக்கிய சனி, லாப சனி, யோக சனின்னு சொல்லக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு. படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு படிப்பு, கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று அந்த குழந்தைகளை மேன்மைப்படுத்தக்கூடியவங்களுக்கு தொழில் முன்னேற்றம், மேன்மை. உன் வீட்டுல ஒரு சுபகாரியம் ஒண்ணு நடக்க போகுது. எவ்வளவு கடன் பட்டாலும் அந்த கடனை அடைக்கக்கூடிய சக்திகள் கிடைக்க போகுது. நிறைய பேர் நீங்க வியாபாரியாத்தான் இருக்கணும். இருந்த இடத்துல இருந்து கூவி கூவி விற்கிறாங்க பாருங்க கோயம்பேடு மார்க்கெட்ல காய்கறிகள். அந்த மாதிரியான தருணமும் ரிஷபராசிக்காரங்க தான். பிசினஸ் மேக்னெட், நீங்க சொந்த தொழில் தான் உங்களுக்கு ஆகும். அடுத்தவங்க கிட்ட கையை கட்டி வேலை பார்க்குற தொழில் பொதுவாகவே ரிஷபராசிக்கு ஆகாதுங்க. நல்ல ட்ரெஸ் உடுத்தணும், நல்லா பேசணும், தனக்கு எதிரியே இருக்கக்கூடாது. எதிரி ஒருத்தன் இருந்தா அவன் செத்து போயிடணும், இல்ல அவனுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடணும் அப்படின்னு கொடூர குணமும் உங்களுக்கு இருக்கு. ஒரு 40 வயசு 35-45 வயசுக்குள்ள நீங்க வெற்றியாளராக இருப்பீங்க. பொதுவாகவே நீங்க ஆன்மீக ஈடுபாட்டுல அளவு கடந்த அமைப்புல இருப்பீங்க. சந்திரன்னாவே முக தேஜஸ். ஏன்னா உங்களதுல சந்திரன் உங்க ஜாதகத்துல இருக்க. இறந்த ஆத்மா கிட்ட பேசக்கூடிய சக்தியும் ரிஷபராசிக்கு இருக்கு.
பேய கண்டாவே பயப்படாத ஒரு ஜாதகமும் இருக்கு. ஒரு கட்ட கால வயசை நீங்க பீட் பண்ணித்தான் ஆகணும். அதுதான் சந்நியாச கோலம் சொல்லக்கூடிய தருணம். ரிஷபராசிக்கார பெண்களையும் ஆண்களையும் கிட்ட கொடுத்து வச்சிருந்திருக்கணும். கோபக்காரங்க தான். அவங்க தன்மை என்ன, அவங்களுக்கு பின்ன அவங்களோட சந்தோஷமா தெளிவானா தான் இருப்பீங்க. இல்லைன்னா பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணம் வந்துடும். பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களை ஆண்களை யாரும் கெட்ட மாட்டாங்க. அதுல ஒரு கணக்கும் இருக்கு. ஏன்னா குறிப்பிட்ட காலத்துல உங்களுக்கு நாகதோஷம் வந்திருக்கு, வந்துட்டு போகுதுன்னு கேட்குற மாதிரி. ரிஷபராசி பெண்களுக்கும் அதே நிலைமை தான். ஆனா புண்ணியம் பண்ணவங்க, உங்க குடும்பத்துக்காக ஓடி கீடி அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்படக்கூடியவங்க, அவங்க தன்மையை புரிஞ்சுக்குங்க. 2026க்கு மேல ரிஷபராசிக்காரங்களுடைய குடும்பத்துக்கு தான் ஜாக்பாட். சந்தோஷமா இருக்கணும். கிடைச்ச படிச்ச பிடிச்ச வேலையோட தெளிவா வாழணும். ஒரு 50 வயசுக்கு 45 வயசுக்கு மேல உள்ளவங்க உங்க ஆரோக்கியத்தை பார்க்கணும். உடல் ஆரோக்கியத்துக்கு தெளிவான அமைப்பு பார்த்துக்கணும். சின்ன இன்ஸ்டன்ட் வந்தாலும் போயிட்டு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. 2026 ஒரு யோகமான ராசி யாருன்னு கேட்டாலும் ரிஷபராசி தான். ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க நான் பிரார்த்திக்கிறேன். மேச ராசி முதல் மீன ராசிக்காரர்கள் வரைக்கும் வாழ்க்கையில துன்பம், நஷ்டம், கஷ்டம், அவப்பேறு, அவமானம், வேலை இல்லா திண்டாட்டம், கல்யாணம் ஆகாம, குழந்தை இல்லாம, நோயிலையும் சூனியத்திலையும் செய்வினையிலையும் சின்ன பின்னமாக்கிட்டு இருந்த நீங்க உங்களுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாசம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை, ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்க வீட்டுல விளக்கு ஏத்தி, அந்த விளக்குக்கு மேல ஏலக்காய் தீபம் ஏத்தி, சென்னை, தாம்பரம், மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாள் திருக்கோவில் ஒண்ணு இருக்கு. அங்க அந்த 4 to 6 ராவு காலத்தை எம்பெருமான தரிசனம் பண்ணுங்க. தரிசனம் பண்றதுக்கு முன்ன கோயில் வாசல்ல தான் எங்கேயாவது உட்கார்ந்துருப்பேன். ஒரு பொருள் தரேன், அதை கையில வச்சுக்குங்க. வீட்டுல போய் பயன்படுத்துங்க. எம்பெருமான போய் பாருங்க. உங்க நோய், வறுமை, கடன், பயம், எதிரி, கல்யாணம், காதல், என்ன ஆசைப்படுறீங்களோ, என்ன தேவைன்னு கேட்கறத யூகிச்சுக்குங்க. 100க்கு 100 நடக்கும். மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயில் வாசல்ல, சாய்பாபா கோயில் வாசல்ல தான் உட்கார்ந்துருப்பேன். வேணும்னு கேட்கறவங்க வாங்கிக்கிங்க. நீங்க என்ன பார்க்கணும்னா கூகுள் மேப்ல KGF கருப்பசாமின்னு சொன்னா என் வீட்டு அட்ரஸ் வந்துடும். வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணிட்டு வாங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.